Hi friends, welcome to our channel. இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம HTML சீரிஸ்ல எபிசோட் 20 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 20ல வந்து நம்ம சிம்பிள்ஸ் எமோஜிஸ் இதை வந்து எப்படி ஒரு HTML பேஜ்ல ஷோ பண்ண வைக்கிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் அண்ட் எமோஜிஸ். இது வந்து நம்ம வந்து ஒரு HTML பேஜ்ல ஷோ பண்ணணும். இப்போ வந்து ஆல்பபெட்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு, எமோஜிஸ் இருக்கு. இதுல வந்து இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், சிஸ்டமுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ASCII வேல்யூ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே ASCII வேல்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு ஆல்பபெட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து சிஸ்டம்ல கொடுக்கறதுக்கு ஒரு கோட் மாதிரி இருக்கும். அதாவது ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை கொடுத்தாலும் அந்த கேரக்டர் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆல்பபெட்ல வந்து ஏ எடுத்துக்கோங்க, ஏக்கு வந்து ஒரு ASCII வேல்யூ இருக்கும், பிக்கு வந்து ஒரு ASCII வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி சிலதுக்கு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த வேல்யூ அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்டிட்டின்னு சொல்லுவாங்க. என்டிட்டினா ஒரு ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு அதுக்கு ஒரு நேம் மாதிரி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மெத்தட் இருக்கு. இதை வச்சுதான் வந்து நம்ம வந்து இந்த எமோஜிஸையும் இந்த இதையும் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணி பார்க்க போறோம். சரி, ஓகே. இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம இமேஜஸாவே வச்சு பிளேஸ் பண்ணலாம். இப்போ வந்து எமோஜிஸ்லாம் வந்து ஆன்லைன்ல இமேஜஸ் கிடைக்குது, ஓகேவா? அந்த இமேஜஸே வந்து இமேஜ் டேப்ல போட்டு வச்சிடலாம். ஆனா வந்து அது வந்து ஒரு இமேஜா தான் இருக்குமே தவிர்த்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவுல நீங்க வைக்கிறப்போ, ஒரு எமோஜிஸை வந்து டெக்ஸ்ட்டுக்கு நடுவுல வைக்கிறீங்க, ஒரு சிம்பிளை டெக்ஸ்ட்டுக்கு நடுவுல வைக்கிறீங்க அப்படின்றப்ப அதோட கேரக்டரிஸ்டிக் இதெல்லாம் வந்து மாறும். ஏன்னா வந்து ஒரு இமேஜ்ன்றது அது வேற மாதிரி இருக்கும். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவுல வைக்கிறப்ப அது கன்ஃபார்ம் வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படி நம்ம வைக்க முடியாது. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி நம்ம வேல்யூ சூஸ் பண்றோம். சரி, அதுக்கு அந்த டேரக்டாவே அந்த சிம்பிளையும் அந்த எமோஜிஸ் இதையும் கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. ஏன்னா வந்து நம்ம கீபோர்ட் நம்ம யூஸ் பண்ற கீபோர்ட்லேயே வந்து சில கீஸ் மட்டும் தான் இருக்கும், சில கேரக்டருக்கு மட்டும் தான் கீஸ் இருக்கும். அதாவது ஆல்பபெட்ஸ் எல்லாத்துக்குமே 26 லெட்டருக்கும் கீஸ் இருக்கு. அதே மாதிரியே நம்பர்ஸ்க்கும் கீஸ் இருக்கு. அதே மாதிரி சில இது இருக்கு பாத்தீங்களா, செமிகோலனு, கோலனு, ஸ்லாஷு, பிராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாலர் சிம்பிள், ஆம்பர்சன் சிம்பிள், இதுக்கெல்லாம் வந்து கீஸ் இருக்கு. ஆனா இதுல இல்லாத சிம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல இல்ல ஒரு சிம்பிள், இதுல இல்ல. எனக்கு ஒரு சிம்பிள் நான் கொடுக்கணும் அதுல வந்து, ஆனா இந்த கீஸ்ல அது இல்ல. அப்படின்ற பட்சத்துல நான் அதை எப்படி கொடுப்பேன்? இந்த மாதிரி ஒரு என்டிட்டி இல்லாட்டி இந்த மாதிரி வேல்யூஸ் யூஸ் பண்ணி நான் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னதான் இமேஜா கொடுக்குறப்ப அது ஷோ பண்றப்ப சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஓகேவா, நம்ம அதை வந்து இந்த மாதிரி என்டிட்டி வேல்யூஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். சரி, ஓகே. நான் இதுல வந்து எல்லாத்தையுமே சொல்ல போறது இல்லை, சிலதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது சில சில சிம்பிள்ஸுக்கு சில எமோஜிஸ்க்கு மட்டும் வந்து நான் வந்து என்டிட்டி வேல்யூலாம் சொல்லிடுறேன். மற்றதெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நிறைய இருக்கு. அது வந்து எல்லாத்தையுமே வந்து சொன்னோம்னா வீடியோ போய்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கும். அதனால நான் எக்ஸாம்பிளுக்கு சிலது மட்டும் சொல்றேன். அதே மாதிரி நீங்க கூகுள்ல ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிம்பிள்ஸ்க்கு என்டிட்டிஸ் வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நான் அது வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். சரி, ஓகே. இப்போ வந்து இதுல வந்து நம்ம இதை 2 வகையா பிரிப்போம். என்டிட்டி, ஒரு வேல்யூ, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து அந்த சிம்பிள்ஸ் கொண்டு வரதுக்கு 2வே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு என்டிட்டி இருக்கும், என்டிட்டின்னு ஒரு இது இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து வேல்யூன்னு ஒன்று இருக்கும். இந்த என்டிட்டினா அந்த என்டிட்டியை கொடுத்தும் நம்ம வந்து அந்த சிம்பிளை கொண்டு வர முடியும், அந்த ஒரு வேல்யூவை கொடுத்தும் அந்த சிம்பிளை கொண்டு வர முடியும். இப்போ வந்து எல்லாருமே நோட் பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. நோட் பேட்ல நான் ஒரு பி டேக் போட்டுக்கிறேன். ஏன்னா பி டேக் உள்ள தான் நான் இதை கொடுக்க போறேன். ஸோ பி டேக் போட்டுக்கிறேன், ஓகேவா? இதை வந்து சரி, ஓகே. இதுல வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு சிம்பிள் கொடுக்க போறேன், ஓகேவா? ஓகே, ஆம்பர்சன்ட் எல்டின்னு கொடுத்துருக்கேன். ஆம்பர்சன்ட் எல்டி செமிகோலன். இதை வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது ஆங்கிள் பிராக்கெட்ஸ் கொண்டு வரதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணோம். சரி, ஓகேவா? சரி, இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரிசல்ட் பார்ப்போம். ஓகே, இதை பார்த்துக்கிட்டீங்களா? இந்த ஆங்கிள் பிராக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட்டுக்கு தான் இந்த இது. சரி, ஓகே. இதுதான் வந்து என்டிட்டி. நம்ம இப்படி கொடுக்குறோம் பாத்தீங்களா, இது வந்து என்டிட்டி. இதே இது வந்து
இதே ஆங்கிள் பிராக்கெட், வேற பிராக்கெட் கிடையாது, இதே ஆங்கிள் பிராக்கெட்டுக்கு நான் வேல்யூ யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் பாருங்க. இது வேற மெத்தடு, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதுல வந்து என்ன கொடுக்கணும், ஆம்பர்சன் as 60 கொடுத்துட்டு செமிகோலன் வச்சிடணும். ஓகேவா? இது முடிஞ்சோடனே இந்த வேல்யூக்கும் சரி என்டிட்டிக்கும் சரி ஸ்டார்ட் பண்ணும் போது ஆம்பர்சன் சிம்பிள் கொடுக்கணும், கன்ஃபார்ம் ஆம்பர்சன் சிம்பிள் கொடுக்கணும். அதே மாதிரி முடியும் போது செமிகோலன் வச்சுதான் முடிக்கணும். ஓகேவா? பாருங்க, இதே சிம்பிளே வந்து அப்படியே கீழே வந்துருச்சு. ஏன்னா இது வந்து ரெண்டுமே ஒரே சிம்பிளுக்காக தான் கொடுக்கறது. அதாவது இந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணியும் கொண்டு வர முடியும், இல்லாட்டி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அதாவது லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி எமோஜிஸ் சிம்பிள்ஸை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ரெண்டு வகையில கொண்டு வர முடியும். சரி, ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து வேற சிம்பிள் நம்ம எடுத்து பார்ப்போம். கீபோர்ட்ல இல்லாத சிம்பிள்ஸே பார்ப்போம். ஏன்னா கீபோர்ட்ல இருக்கிற சிம்பிள்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் என்டிட்டி எல்லாம் இருக்கு. அதாவது ஆம்பர்சன் சிம்பிள், அப்புறம் ஏபிசிடி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு. ஆனா வந்து அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து கீஸ் ஆல்ரெடி இருக்கு, டிஃபால்ட்டா கீஸ் இருக்கு. அதுக்கு நம்ம பாக்குறதுமே வேஸ்ட். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கீஸை ப்ரெஸ் பண்ணி அதை வர வச்சிடலாம். அதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து அந்த கீஸ்ல இல்லாததை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா நிபதி? சரி, ஓகே. இப்போ வந்து யூரோ, அதாவது பவுண்ட் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, பவுண்டுன்னு கரன்சி சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த லண்டன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பவுண்ட் கரன்சி சிம்பிள். அதுக்கு வந்து என்டிட்டி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆம்பர்சன் போட்டுக்கணும். கண்டிப்பா ஆம்பர்சன் போடலன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? POUND. ஓகேவா? அந்த வேல்யூ இது எப்படி ஈஸியா இருக்கு பாத்தீங்களா, கொடுத்தாச்சு. ஓகே, அதே மாதிரியே தான் இதுவும் ஃபர்ஸ்ட் ஆம்பர்சன் தான் கொடுக்கணும். அடுத்து #163 இது வேல்யூ. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இருக்கிற என்டிட்டி, இது வேல்யூ. ஆனா ரெண்டுமே ஒரே சிம்பிள் தான். ஓகேவா? இப்போ வந்து அவுட்புட் பாருங்க. ஓகே, பாத்துட்டீங்களா? இந்த பவுண்ட்ஸோட சிம்பிள், அதாவது அந்த கரன்சியோட சிம்பிள் வந்து காட்டிடுச்சு. இந்த மாதிரி கீஸ்லாம் வந்து நம்ம கீபோர்ட்ல இருக்காது. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃபாண்ட் மாதிரி தான், இது வந்து ஒரு ஃபாண்ட் மாதிரி தான் அக்சஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து ஒரு இமேஜாவும் இதாகாது, மற்றது மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு ஃபாண்டாவே அக்சஸ் ஆகும். ஸோ அதனால இதை ஒரு ஃபாண்ட் மாதிரியே நீங்க வந்து அதை இது பண்ணிக்கலாம். அதாவது ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஸ்டைல் போடுங்க, ஃபாண்ட் சைஸ் பெருசா, ரொம்ப பெருசா 100 பிக்சல். ஏன்னா அப்புறம் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். ஓகேவா? கொடுத்துட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ரெண்டாவதுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஓகே, இந்த பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு பாருங்க எவ்வளவு பெருசாயிருச்சுன்னு பாத்தீங்களா. நம்ம இதை வந்து ஒரு ஃபாண்டாவே யூஸ் பண்ணலாம், அதை வந்து ஃபாண்ட் மாதிரியே யூஸ் பண்ணலாம். அதுக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஃபாண்ட் சைஸ் கொடுத்து ஸ்டைலையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு தான் வந்து நம்ம இந்த என்டிட்டி இந்த வேல்யூலாம் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இன்னும் 2-3 சிம்பிள்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் எமோஜிஸ்ல 1-2 பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன சிம்பிள் பார்ப்போம். இந்த காப்பி ரைட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஒரு சி மாதிரி போட்டு எல்லா வெப்சைட்டும் கீழே இருக்கும். காப்பி ரைட்ஸ் அந்த அப்படின்னு போட்டு ஒரு இது சென்டென்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து சி போட்டு ஒரு ரவுண்டா ஒரு சிம்பிள் இருக்கும் பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து பார்ப்போமா? இருங்க, இந்த ஸ்டைல நம்ம எடுத்து விட்டுருவோம். ஓகே, ஆம்பர்சன்ட் காப்பி, அதே மாதிரியே #163 கரெக்டா? இல்ல 169. ஓகேவா? கொடுத்தாச்சுந்தா பாருங்களேன். பாருங்க, அந்த சி சிம்பிள் வந்து காட்டிடுச்சு. இருங்க, நான் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸை வந்து பெருசா காட்டுறேன். ஏன்னா வந்து தெரியாம இருக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 40 பிக்சல்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நல்லா தெரியும், நமக்கும் புரியுது. ரெண்டுக்குமே வச்சுக்கோங்க. ஏன் வர மாட்டேங்குது? ஏன்னா பாருங்க,
பாருங்க, நான் அவசரத்துல வந்து ஸ்டைல் அட்ரிபியூட்டே கொடுக்காம ஃபாண்ட் சைஸை வேகமா கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் யாரும் பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் பண்ற மிஸ்டேக் ஏன்னா வந்து நான் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்து கோட் டைப் பண்றதுனால எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வருது. அதை வந்து நான் ஏன் வந்து கட் பண்ணாம ஃபுல்லா அப்படியே காட்டுறேன்னா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க வரதை வந்து பார்த்தா தான் வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதே நான் சொல்றதுல சில விஷயங்கள் புரியலனாலும் நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு அதை நான் மாத்துறப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு மாத்துறேன்ல, அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ இது பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு மனசுல நல்லா பதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் நான் பண்ற மிஸ்டேக்ஸ் அப்புறம் உங்களுக்கு கட் பண்ணாம காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பாத்தீங்களா? ஃபாண்ட் சைஸ் பெருசாயிருச்சு. அதே மாதிரியே பாருங்க, அந்த சி சிம்பிள் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து இதுல கலர் நம்ம மாத்தி பார்ப்போமா? கலர் வந்து மாத்தி பார்ப்போம். ஓகேவா? பாத்தீங்களா? இதுல கலருமே மாறுது. அதாவது நீங்க இமேஜ் வச்சீங்கன்னா இந்த மாதிரிலாம் மாத்த முடியுமா? ஏதாவது எனக்கு இந்த கலர்ல தான் வரணும், அந்த கலர்லாம் வரணும்னு மாத்த முடியாது. அப்படி மாத்தணும்னா என்ன பண்ணும்? அதே கலர்ல நீங்க வேற ஒரு இமேஜை தான் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து வைக்கணும். ஆனா இதுல பாத்தீங்களா, நார்மலா ஃபாண்ட்ல இருக்க எல்லா ஃபீச்சர் நீங்க வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து, அதாவது அந்த நம்ம கொடுக்குறோம் லெட்டர்ஸ், இதுக்கு கொடுக்குற அந்த அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சைஸை மாத்திக்கலாம், போல்டு பண்ணலாம், இந்த மாதிரி கலரையுமே மாத்திக்கலாம். ஸோ இதுல வந்து இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரியே ஃபாண்ட் வெயிட்டையுமே நான் மாத்தி காட்டுறேன், எல்லாத்தையுமே மாத்தி காட்டுறேன் உங்களுக்கு. எது எது மாறுது, எது எது மாறலன்னு நம்ம கண்ணு மேலே செக் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து நான் இதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணல. இதை நான் படிச்சிருக்கேன், கஸ்டமர் படிக்கும்போது படிச்சேன். ஆனா வந்து இதை நான் பெருசா யூஸ் பண்ணி பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி பண்ண முடியும் தெரியும், ஆனா இதுல எது எது பண்ண முடியும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் படிக்கல. சரி, ஓகே, நம்ம வந்து என்னென்ன வருதுன்னே பார்த்துக்கோம். போல்டு கொடுத்து பார்ப்போம். இது போல்டு சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துருவோம். எதுவாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். பாத்தீங்களா? இந்த போல்டுமே ஒர்க் ஆகுது, போல்டும் ஒர்க் ஆகுது. அதே மாதிரியே வாங்க, இதை எடுத்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல், இட்டாலிக் எல்லாத்தையுமே கொடுத்து பார்த்துருவோம். இட்டாலிக் கொடுக்காதப்ப இப்படி இருக்கா? இப்போ பாருங்க, அது கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் மாறி இருக்கு. அதே மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலியும் உங்களால மாத்த முடியும் போல இருக்கு. இதுல வந்து எல்லாத்தையுமே மாத்தலாம். அதாவது ஒரு ஃபாண்ட்ல வந்து நீங்க என்னென்ன இதெல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே இதுலயும் உங்களால பண்ண முடியும். சரி, இப்போ வந்து நான் எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி என்டிட்டி யூஸ் பண்ணி பண்றதும் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து பண்றது, எதுக்கு நான் ரெண்டையுமே ஒரே நேரத்துல பண்ணி காமிக்கிறேன்னா, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சில பேர் இதை ஈஸின்னுவீங்க, சில பேர் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஈஸின்னுவீங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுதான் வந்து நான் ரெண்டையுமே காட்டுறேன். இதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க, கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய வரும். நம்ம எல்லாத்தையுமே இந்த வீடியோல காட்ட முடியாது, ஏன்னா காட்டினா வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். ஸோ அதனால வந்து சிலதை மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இதுல இன்னொன்னு இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க அந்த கீபேட்ல நீங்க போன்ல டைப் பண்ணும் போதெல்லாம், நீங்க பட்டன் போன்ல டைப் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம். நீங்க அதை ஏவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது வேற வேற இதுல எல்லாம் வரும். அதாவது ஏக்கு மேல ஒரு சிம்பிள் மாதிரி ஒண்ணு வந்திருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா, இருங்க, அதுக்கு வந்து இந்த மாதிரி என்டிட்டி வேல்யூலாம் ரெண்டெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து வேல்யூ மட்டும் தான் வருது. ஸோ அதை மட்டும் பார்த்துருவோம், அது எப்படின்னு மட்டும் பார்த்துருவோம். ஓகேவா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்? ஆம்பர்சன்ட், சாரி, ஃபர்ஸ்ட் ஆம்பர்சன்ட் as 768. ஓகேவா? இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன சிம்பிள் வருதுன்னு பாருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கு. இந்த பாத்தீங்களா, லைட்டா தெரியுது. ஆன் சைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. பாத்தீங்களா, அந்த சிம்பிள் நல்லா தெரியுது. இதுல
நம்ம இதெல்லாம் லெட்டர்லாம் ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆம்பர்சனுக்கு முன்னாடி அந்த லெட்டரை போட்டுக்கணும். அதாவது நீங்க எந்த ஆல்பபெட்ல எந்த லெட்டர்னாலும் எந்த லெட்டர் போடலாம் சரி, அந்த லெட்டரை போட்டுட்டீங்கன்னா அது கரெக்டா அந்த லெட்டர் மாதிரியே வந்துடும் பாருங்களேன். ஓகேவா? நான் பாருங்க இந்த மாதிரி 771 போட்டு பார்ப்போம். 771 ஓகேவா? இதுக்கு வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி மேல இந்த மாதிரி இதா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸை கொண்டு வரதுக்கு, அதாவது இந்த மாதிரி இது கொண்டு வரதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து என்ன பண்றோம், நம்ம அந்த என்டிட்டி அந்த வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்றோம். அதாவது அந்த சிம்பிள்குரிய வேல்யூவை நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி அந்த எந்த கேரக்டர்ல அது எந்த ஆல்பபெட்ல வரணுமோ அந்த ஆல்பபெட்டை நம்ம முன்னாடி போட்டுட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி சிம்பிளா கொண்டு வந்துடும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து வேற ஏதாவது பார்ப்போமா? சிம்பிள்ஸ்ல வேற ஏதாவது இருக்கா? சயின்டிபிக் சிம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பார்ப்போம். சயின்டிபிக் சிம்பிள்ஸ்னா அதுக்கும் இதே மாதிரி தான் என்டிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி வேல்யூஸும் இருக்கும். ஓகேவா? ஒரு 2 இது மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து அந்த சம் சிம்பிள் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த இது மாதிரி இருக்கும்ல, இருக்கு, நான் செஞ்சே காமிக்கிறேன். அதுக்கு வந்து என்ன இது என்டிட்டி வந்து அதுக்கு வந்து ஆம்பர்சன் போட்டு சம், அவ்வளோதான். இதே மாதிரி வேல்யூ இதுக்கு இருக்கு. ஓகேவா? வேல்யூ இருக்கிறனால வேல்யூ நம்ம கொடுத்து பார்ப்போம். என்ன இருக்கு? 8721. ஓகேவா? இதான் அதோட வேல்யூ. ஓகே, பாத்தீங்களா? இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த சம் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இந்த மாதிரி சயின்டிபிக்கலான சிம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே யூஸ் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் அதுவுமே நம்ம இதுல வந்து எடுக்கலாம். இதெல்லாம் வந்து கீபோர்ட்லயே இருக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து இதுலயே வேற ஒன்று காட்டணும்னா வேற என்ன காட்டலாம்? தோ சிம்பிள் காட்டுற பாருங்க. ஓகே, பாத்தீங்களா? சிம்பிள் வந்துருச்சு. இதுக்கு வந்து இது யூஸ் பண்றோம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இந்த என்டிட்டி வச்சு பண்றோம்ல, அதுக்கு வந்து ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு அதுக்குன்னு ஒரு வேர்டு நம்ம லெட்டர் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி வேல்யூஸா கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த செகண்ட் இதுக்கு வந்து ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு அந்த ஆஸ் அந்த இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து எமோஜிஸ் பார்ப்போம். இப்போ இதுல வந்து என்டிட்டிஸ் கிட்ட பெருசா இருக்காது, இதுல வந்து வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம வேல்யூ வச்சு பார்ப்போம். அதே கான்செப்ட் தான். ஆம்பர்சன் போட்டு டேஷ் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு எமோஜி பார்ப்போமா? என்ன ஒரு 512. ஓகேவா? ஒரு எமோஜியோட வேல்யூ நான் கொடுத்துட்டேன், அதை வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. ஓகேவா? பாத்தீங்களா? அந்த எமோஜி வந்துருச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி வேற எமோஜி கொடுத்து போமா? வேற என்ன எமோஜி இருக்கு? 28517 1285172. ஓகே, இப்போ வேற எமோஜி வரும் பாருங்க. இந்த ஸ்மைலி எமோஜி தானே இருக்கு. பாருங்க, வேற எமோஜி வருதா? அதே மாதிரி வேற 128508 அது கொடுத்து பார்ப்போம். 128508 ஓகே, இது கொடுத்து பார்ப்போம். ஓகே, பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதுதான் வந்து இப்படிதான் வந்து நம்ம எமோஜிஸ் கொண்டு வரணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.